நம்ம உண்மையான கிறிஸ்துவனுடைய குணங்களை பார்க்கிறோம். அது என்னன்னா ரட்சிப்பு நமக்கு கிடைக்குது. ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஒரு கிறிஸ்தவர்களாக மாறுகிறாங்க. மாறுறப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா ரட்சிப்புங்கிறத ஆண்டவர் கொடுக்கிறார். ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம உண்மையா பாவத்தை மனஸ்தாபப்பட்டு பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டுட்டு அறிக்கையிட்டு வர்றப்ப அவர் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு தராரு. இதான் ரட்சிப்புன்னு சொல்லலாம். நம்மளால உண்டானதுல தேவனுடைய ஈவு வசனம் சொல்லுது. ஃபாலோ டு ஜீசஸ். நம்ம என்ன செய்யணும்னா உலக பிரகாரமான மனுஷர்களை முன்மாதிரியா ஒரு மாடலா வச்சு அவங்கள பின்பற்றி வாழக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில பிறந்தாரு. பிறந்து அவர் வாழ்றப்போ எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு, யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சாரு, யாருக்கெல்லாம் அற்புதங்கள் செஞ்சாரு, எதனால செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை அறிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ டு ஜீசஸ் இயேசுப்பா பின்பற்றணும். தேர்ட் ஒன் என்ன ஒபே டு காட். நம்ம ஆண்டோட நிறைய கற்பனைகளை கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறாரு. அந்த கற்பனைகளின் படியும் அந்த கட்டளையின் படியும் நம்ம வாழணும். வாழ ஒப்பு கொடுத்து நம்ம உண்மையா வாழ்றப்போ தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து என்னன்னா சாத்தானுக்கு எதிராக மேற்கொள்ளும் வல்லமையை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதனால தினந்தோறும் நம்ம டெய்லி என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா பூமியில வாழ்றப்போ அநேக மனுஷங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க, செய்வனை வெள்ளி சோனி வைப்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா நமக்கு விரோதமா சதி பண்ணுவாங்க. நல்லா இருக்காங்களே இவங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு இதை பண்ணுவாங்க. நம்ம அதை அறியிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தினந்தோறும் ஆண்டவற்றை காத்திருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு சாத்தானை மேற்கொள்றது நமக்கு பயிற்சி செய்யணும். அடுத்து என்னன்னா அன்பினால நடக்கணும், அன்பா நடக்கணும். எல்லாத்திட்டையும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஒன்ன போல நீ பிறரை நேசின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன செய்யணும், நம்ம சத்துருக்களா இருந்தா கூட அவங்களுக்கு சிநேகிக்கணும். அது சத்துருக்கள் நம்மகிட்ட ஏதாவது ஆகாரம் கேட்கிறப்போ, நமக்கு தண்ணி கேட்கிறப்போ நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்படி நடக்கிறப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுப்படலாம். அடுத்து என்னன்னா கனிகளை நம்ம கொடுக்கறதா இருக்கணும். கலாத்தின் 5ஆம் அதிகாரத்துல பாக்குறப்போ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் சொல்லி 9 விதமான கனிகளை பார்க்கிறோம். இந்த கனிகள் நம்மகிட்ட காணப்படணும். எல்லாத்தையும் நம்ம அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஒரேடிய பொறுமை உள்ளவங்களா இருக்கணும், நல்ல குணம் உள்ளவங்களா இருக்கணும், அடுத்து சாந்தமா இருக்கணும், விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும், அடுத்து இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு காணப்படும் போது உண்மையான கிறிஸ்தவங்க. நம்ம சர்ச்சுக்கு போறதுனாலயோ, நம்ம காணிக்கை கொடுக்கறதுனாலயோ, இல்ல நம்ம தசமபாகம் கொடுக்கறதுனாலயோ நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவங்களா மாற முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறப்போ நம்ம உண்மையான கிறிஸ்தவங்களா மாறுறோம். அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். கடைசியில என்னன்னா நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். நமக்கு ஆண்டவர் பூமியில அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றா தினமும் நினைச்சு ஆண்டவர் நம்ம அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறப்போ அவனோட கரத்துல இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 7 காரியங்களை நீங்க பின்பற்றி வாழும் பொழுது நீங்க மற்றவர்களோட வேறுபட்டு காணப்படுவீங்க. அவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.